ஐயா வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சிக்கு சென்று திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி வந்திருக்கிறார். நல்ல ஆவேசமா ஆக்ரோஷமா பேசியிருக்காரு திருச்சியில. அங்கேயும் போய் இன்னும் எனக்கு திமுகவுக்கும் தான் பகைன்னு பேசி கொண்டிருக்கிறார். அதான் உனக்கு திமுகவுக்கும் உள்ள பகை ஊரறிந்தது. அதில் திமுகவை வீழ்த்தி உன் கையில் ஆட்சியை கொடுத்த பிறகு அப்புறம் மறுபடியும் திமுகவுக்கு எனக்கு தான் பகை, திமுக தான் பெரிய சக்தி, அதிமுக ஆளே கிடையாது என்று பேசுவதில் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். நீ இவர்களை வெல்வதற்காக பேசப்பட்ட பேச்சது. இவர்களை வென்று விட்டாய், அவர்களை வீழ்த்தி விட்டாய், நீ ஆட்சிக்கு வந்து விட்டாய். இனிமேல் ஆட்சியிலிருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று பேசுவாயா? திருச்சியில் போய் மேகதாதுவை பற்றி பேசுவாயா? அதை விட்டு இன்னும் உனக்கு கடமை முதலமைச்சராக மேகதாதுவை கட்டவிடாமல் செய்து தமிழ்நாட்டை வறட்சியிலிருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறதா? இன்னும் ஸ்டாலினுக்கு எனக்கு இந்த இந்த திரைப்படத்தில் போல வில்லனை எய்த்து கொண்டே இருப்பதன் மூலம் கதை முடிவது போல நீ இதே பேசிக்கொண்டு வந்து என்ன பயன் என்று கேட்கிறேன். காங்கிரஸ்காரன் அங்கே இருந்து கொண்டு செய்கிறான். முன்னால் காங்கிரஸ்காரனை கூப்பிட்டு இங்கே வா, நாம் 2 பேரும் தோழமை கட்சிகளாக இருக்க வேண்டும் என்றால் மேகதாது கட்டுவதை நிறுத்த வேண்டும் என்று சொல்ல ஸ்டாலினால் முடியவில்லை. ஸ்டாலின் காங்கிரஸை நேரடியாக எதிர்த்து பேச முடியாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார். சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு வேறு பொழப்பு இல்லையா, இங்கேயே வந்து கதவை தட்டுகிறீர்களே, கோ 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 அப்ரோச் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லி திருப்பி அனுப்புவான். இதுக்கு 2 வருஷம் ஆகும். இப்படியே ஏமாற்றுகிற வேலையை செய்து தான் குளத்தூரிலும் தோற்று வீட்டில் உட்காந்துருக்கிறார். இதே வேலையை நீயும் செய்கிறாயே. காங்கிரஸை கூட்டணியில் வைத்திருக்கிறாய். அவனை கூப்பிட்டு ஒரு தேசிய கட்சிக்கு நதிநீர் கொள்கை இருக்க வேண்டுமா வேண்டாமா? எப்படி ஒரு 200 ஏக்கர் நிலம் உள்ள ஒரு கம்மாய் பாய்ச்சல் உள்ள 200 ஏக்கர் நிலமுடைய ஒரு கிராமத்தில் அவர்கள் உட்கார்ந்து தண்ணீர் பஞ்ச காலத்தில் தங்களுக்குள் அடித்து கொள்ளாமல் தீர்த்து கொள்ள முடிகிற போது ஒரு நாடு ஏன் நதிநீர் பிரச்சனையை தீர்க்க முடியாது? நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து இன்றைக்கு வரையிலும் பிஜேபி ஆளுகிறது, காங்கிரஸ் ஆளுகிறது, கம்யூனிஸ்டுகள் மாநிலங்களை ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு தெளிவான கொள்கை அவர்களிடம் இல்லை. முல்லை பெரியார் கம்யூனிஸ்ட்காரன் ஏற்ற விடாது என்பான், நாம் ஏற்றுகிறோம் என்போம். காவிரியில் மேகதாதுவை கட்டுகிறேன் என்பான், கட்டாது என்போம். இது காங்கிரஸ்காரனும் பிஜேபியும் செய்கிற வேலை கர்நாடகாவில், அங்கே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் செய்கிற வேலை. 3 பேரும் தேசிய கட்சிகள், 3 பேருக்கும் தேசிய நதிநீர் கொள்கை இல்லை. ஒரு கம்மாய்க்கு ஒரு கிராமத்துக்கு கண்மாய் கொள்கை இருக்கிறது, நீரை பகிர்ந்து கொள்ளுகிற கொள்கை இருக்கிறது, உனக்கே இல்லை. நான் சொல்லுகிறேன், நாடு தான் உனக்கு முக்கியம், மக்கள் தான் உனக்கு முக்கியம். மக்கள் தான் வாக்களித்து உனக்கு இந்த அரியாசனத்தை தந்தார்கள். ஆகவே மேகதாது கட்டப்படுமானால் தமிழ்நாடு அதை பொறுக்காது. நீ கட்டிய பிறகு மேகதாது இங்கே இருக்காது. சொல்லு பார்ப்போம். திருச்சியில் போய் பேசுவதை பேசுவாயா? அதை விட்டு சும்மா ஆகாத பேச்சு. எனக்கு திமுகவுக்கு தான் பகை, மற்றவர்களெல்லாம் அள்ளுச்சில்லு கட்சிகளெல்லாம் எனக்கு பொருட்டே இல்லை. இதில் என்ன உனக்கு பெருமை இருக்கிறது? அவன் 1,34,00,000 வாங்கியிருக்கிறான் வாக்கு, 47 இடங்களை பெற்றிருக்கிறான். அவன் என்ன சீமானா தள்ளி விடுவதற்கு? அவன் என்ன பிஜேபியா தள்ளி விடுவதற்கு? அவன் 1,67,000 1,67,00,000 வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறான். 57 இடங்களில் வந்திருக்கிறான். நீ 1 மில்லியன் தள்ளி விடுவாயா? இன்றைக்கு முன்னால் மோடியை எதிர்கொள்ள முடியாதே. அவர் ஒரு ஆதங்கத்துல பேசுறாரு. அப்பெல்லாம் என்ன பேச்சு பேசுனீங்க, நாங்க இப்ப இப்படி வந்துட்டோன்ற ஆதங்கத்துல பேசுறாரு. என்ன ஆதங்கத்துல? வந்தாச்சு, முடிஞ்சிச்சு, அந்த வேலை முடிஞ்சிச்சு. இந்த போட்டி இருந்துச்சு. இந்த போட்டியில் நீ வருவியோ மாட்டியோன்னு நீ மக்களிடம் எனக்கும் அவருக்கும் பகை, நான் தூய சக்தி அவர் தீய சக்தி என்று பேசியதெல்லாம் சரி. நீ தூய சக்தி என்று ஏற்றுக்கொண்டு மக்கள் முன்னே உட்கார வைத்து விட்டார்கள். தீய சக்தி வீழ்த்தப்பட்டு விட்டது. மறுபடியும் எனக்கு வந்தான் பகை. ஏடா இதே தான் பேச்சா? உன் கையில் ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள், மேகதாதுவை பற்றி பேசு. உன் கையில் ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள், பரந்தூர் விமானத்தை இடம் மாற்றுவேன் என்று பேசு. உன் கையில் ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள், தூத்துக்குடியில் 13 மக்களை 17 போலீஸ்காரர்களும் 3 தாசில்தார்களும் ஒரு கலெக்டரும் அநியாயமாக கொலை செய்த அவர்களின் மீது கொலை வழக்கு பதிவு செய். ஸ்டாலின் அவர்களோடு கைகோர்த்து கொண்டு நீயும் நானும் கூட்டு, நீ செய்வதை நான் பார்க்க மாட்டேன், நான் செய்வதை நீ பார்க்காதே, 2 பேரும் சேர்ந்து நாட்டை அழிப்போம் என்ற ஒப்பந்தத்தை எங்கள் ஆட்சி ஏற்றுக்கொள்ளாது என்று சொல். கல்குவாரிகள் எல்லாம் வரம்பு மீறி தோண்டப்பட்டன. கான்ட்ராக்டர்கள் அயோக்கியர்களாக இருந்தார்கள். அதிகாரிகளும் அவர்களோடு கூட்டி சேர்ந்து கொண்டார்கள். நாங்கள் கல்குவாரிகளை மூடிவிட்டோம் என்று சொல்வது நல்ல ஆட்சி இல்லை. அந்த குத்தகைதாரர்கள் மீது வழக்கு தொடுத்திருக்கிறோம். உடன் இருந்த
அதிகாரிகளின் மீது வழக்கு தொடுத்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். நாளைக்கு மறுபடியும் கல்குவாரியில் இதுபோல் நடக்கக்கூடாது என்பதற்கு என்ன பேச வேண்டுமோ அதெல்லாம் தெரியவில்லை. அப்புறம் அதை விட்டு விட்டு அங்கே போய் உட்காந்து எனக்கும் அவனுக்கு தான் சண்டை, எனக்கு அவனுக்கு தான், உனக்கு அவனுக்கு சண்டை இருந்தால் என்ன? மக்கள் தான் அதை தீர்த்து முடித்து உன்னை உரிய இடத்தில் உட்கார வைத்து விட்டார்கள். என்ன எதுக்கு இந்த பழைய பஞ்சாங்கத்தை பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறேன் நான். எங்கள் கட்சியை, எங்கள் ஆட்சியை தற்கூரிகளின் ஆட்சி என்று சொல்கிறார்கள். அப்புறம் என்ன, லாட்டிக்காரனுடைய கையில் ஆட்சியை கொடுத்து விட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து உங்கள் கட்சியும் தற்கூரி கட்சி, ஆட்சியும் தற்கூரி ஆட்சி என்று தான் சொல்லுவார்கள். எங்கேயாவது உலகத்தில் ஒரு லாட்டிக்காரன் கையில் போய் ஆட்சியை கொடுத்து விட்டு உட்கார்ந்து இருக்கின்றவர்களை பார்த்துருக்கணுமா? இவர் என்ன கொடுத்துட்டாரா? ஆமா, இவர் சிஎம், அவர் தான் நடத்துகிறார். சிஎம் இவர் யார் அவனுக்கு தெரியாதா? கிரிப்டோ சிஎம்லாம் ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா உனக்கு? ஐயே நீ பேசுறீங்கன்னா கொதிச்சு போயிருக்காங்க. லீமாரோஸ் அவரோட பேட்டியை பாத்தீங்களா? ஆமா, அந்த அம்மா பாரு என்ன திட்டி இருக்கு அந்த அம்மா. எதனால திட்டுது? லாட்டரி கும்பல்னு எப்படி சொல்லுவீங்க? லாட்டரி கும்பல் தான். லாட்டரி தொழில் கேவலமான தொழில். சாராயம் காய்ச்சுக்கிற தொழில் கேவலமான தொழில். அது அறம் சார்ந்த தொழில் இல்லை, மக்களை சுரண்டி வாழ்கிற தொழில். ஆகவே லாட்டரி கும்பல் என்று தான் சொல்லுவோம், லாட்டரி கூட்டம் என்று சொல்ல மாட்டோம். கும்பல் என்பது வேறு, கூட்டம் என்பது வேறு. இந்த லாட்டரி கும்பலின் கையில் ஆட்சி இருக்கிறது. அதிமுகவில் 25 பேரை கூட்டிக் கொண்டு வருகிற ஆற்றல் லீமாரோஸுக்கு தான் இருந்தது. லீமாரோஸுக்கு இருந்த லாட்டரி சீட்டினுடைய பணத்துக்கு தான் இருந்தது. அந்த ஆதவ அர்ச்சுனாவுக்கு அந்த கட்சியை 2.5 ஆண்டுகளுக்கு செலவழித்து அவரை ஹெலிகாப்டரில் அனுப்பி வைத்து இவருக்கு தனி விமான ஏற்பாடு செய்து கொடுத்து இந்த காரியங்களை தான் செய்து கொடுத்தவருக்கு ஆட்சியில் அவர் தான் நம்பர் 1ஆக உட்கார்ந்துருக்கிறார். இதெல்லாம் ஊருக்கு தெரிஞ்ச செய்தி. உனக்கு தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள். இப்பொழுது நாட்டை ஆளுகிறவர், நாட்டை ஆளுவது லாட்டுக்கு. இந்த கட்சியில் 25 பேரை இடம்பெயர்க்க வேண்டும். பெயர்த்தால் தான் தன்னுடைய கட்சிக்கு பெரும்பான்மை வரும். மருமகன் திட்டமிட்டார், மாமியார் செயல்பட்டார். 25 பேரை பெயர்த்து கொண்டு வந்து விட்டார்களே, மறுநாள் வாக்களிக்க வைத்து விட்டார்களே. அப்பொழுது இந்த லாட்டரி மார்ட்டின் மருமகன் சொல்லுகிறார், அவர்களை தான் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு நாளைக்கு அமைச்சர் பதவி தருகிறேன் என்று நாங்கள் எப்படி நம்புவது? எங்களுக்கு வாரிய தலைவர் தருவீர்கள் என்று எப்படி நம்புவது என்று கேட்கிறார்கள். அந்த 25 பேரும் லீமாரோஸ் அவர்களை தான் திரட்டி கொண்டு வந்து வைத்திருக்கிறார். வேலுமணிக்கும் 4-5 பேருக்கும் மந்திரி பதவி கொடுப்பார்கள். மற்றவர்களெல்லாம் என்ன ஆவார்கள் என்று பயப்படுகிறார்கள். எங்களுக்கும் ஏதாவது கொடுப்பீர்களா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். இவர் சொல்லுகிறார், ஆதவ அர்ச்சுன், நீங்களே நேரே போய் பார்த்தால் தான் நம்புவார்கள், இல்லாவிட்டால் வரமாட்டார்கள், நாளைக்கு வாக்களிக்க மாட்டார்கள். உடனே ஒருவே அவர்களுக்கு பீதாம்பரம் பொருத்தி பூச்செண்டு கொடுத்து கை குலுக்கி எல்லாம் செய்து அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி மறுநாள் வந்து அவர்களை கட்சி கொறடாவை மீறி, அதிமுகவினுடைய கட்டளையை மீறி அதிமுக காரன் விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க அந்த பக்கமே போக வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு திரும்பி வந்த? அவர் ஏமாற்றிட்டார். இது ஒரு முதலமைச்சர் நேர்மையை பற்றி பேசுகிற இதுக்கும் லாட்டரி கும்பலுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க கேட்கிற பதில சொல்ல விடு. அதாவது ஒரு முதலமைச்சர் நேர்மையான ஆட்சி நடத்துகிறவர் இவர்களை தேவையில்லாமல் 25 பேரை நம்ப வைத்து இவர்களுக்கு பூச்செண்டு கொடுத்து பீதாம்பரம் பொருத்தி அவர்களை வந்து கட்சி மாறி வாக்களிக்க வைத்து விட்டு பிறகு அவருக்கு பதவியாவது கொடுக்கணுமா இல்லையா? அவர்களை ரோட்டில் விட்டு அவனவன் அவமானப்பட்டு பழைய கட்சிக்கு போனான். விஜய் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை கூப்பிட்டாரு, கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாரு. பதில் நேரடியா சொல்லு, அதை விட்டுட்டு அப்புறம் விவாதிக்க முடியாது. நீ அடுத்தது பேசுவோம். திருமாவளவன் கதையை அப்புறம் பேசுவோம். இதுக்கு சொல்லு, ஒரு தவறான மனிதர்களை, வேலுமணி தவறான மனிதர் என்று தெரியாதா? சிவி சண்முகம் தவறான மனிதர் என்று தெரியாதா? கல்குவாரி புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் தவறான மனிதர் என்று தெரியாதா? இவர்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுக்குறேன் என்று சொல்லாவிட்டால் அவர்கள் தலைமையிலே ஆட்களை திரட்ட முடியுமா? அப்புறம் லீமாரோஸ் போன்றவர்கள் இல்லாவிட்டால் 25 பேரை கூட்டமாக ஆக்க முடியுமா? அவர் என்ன செய்தார்? லீமாரோஸும் சேர்ந்து தானே ஓட்டு போட்டார் விஜய்க்கு. போன வாரம் அங்கேயே இருக்க வேண்டியதானே, பிறகு எதுக்கு திரும்பி வந்தார்? அதிமுக பிளவுபடவில்லை என்று பேசுவதற்கு என்ன பேச்சு இருக்கிறது? பிளவுபடுத்தியதே நீங்கள் தானே, அந்த கட்சியை பலவீனப்படுத்தியதே நீங்கள் தானே. போய் ஓட்டு போட்டாய. கொரோனா உத்தரவிடுகிறார், நம்முடைய கட்சியின் முடிவு தாவேகாவுக்கு எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்பது நம்முடைய கட்சியினுடைய முடிவு என்றால் 25 பேர் போய் ஓட்டளித்தீர்களே, நீங்கள் கட்சிக்கு கட்டுப்பட்டீர்களா? சரி, போனீர்களே, அந்த பக்கமே போனீர்களா? போக வேண்டியதானே. இவர் என்ன பேசுகிறார் அரசியல் என்று கேட்கிறேன். நான் ஜிஎஸ்டி கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏதாவது புரிந்து பேசுகிறார் அவர்? ஜிஎஸ்டி கட்டாதவன் உலகத்தில் ஒன்றும் கிடையாது.
இவன் வரையிலும் ஜிஎஸ்டி கட்டுறேன். நீ தோசைன்னா ஜிஎஸ்டி கட்டணும், ஒரு டீ குடித்தா ஜிஎஸ்டி கட்டணும், சரியா? அதுக்கப்புறம் டீ பொட்டலத்துக்கும் கட்டணும், டீ தூளுக்கும் கட்டணும், சீனிக்கும் கட்டணும், மொத்த டீக்கும் கட்டணும், சரியா? அப்புறம் ஒரு பீடியை பற்ற வச்சீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டணும். அந்த பீடியை பற்ற வைக்கிறதுக்கு ஒரு குச்சியை உரசினீங்கன்னா அதுக்கும் தீப்பெட்டிக்கும் ஜிஎஸ்டி கட்டணும். ஜிஎஸ்டி நீ ஜிஎஸ்டி கட்டியிருக்கிறாய் என்று இந்த அம்மா கேட்டால் இவர் விளங்கி பேசுகிறாரா? ஜிஎஸ்டி கட்டாதவன் இந்தியாவில் 130 கோடியில் எவனும் இல்லை. புரிகிறதா? பெருவாரியான வருமானம் ஏழைகளிடமிருந்து தான் அரசாங்கத்துக்கு வருகிறது. ஏழைகளை சுரண்டுகிறார்கள். 10% பணக்காரர்கள் கொஞ்சம் வரி 10% தான் வரி கட்டுகிறார்கள். 90% மக்கள் 90% வரிகளை கட்டுகிறார்கள். இது ஆட்சி முறைக்கே தகுதியான செயல் இல்லை. ஆனால் ஒரு புதுமையாக மனாபலி ஹவுசஸின் மீது இதை சுமத்தி அவர்களை பிழிந்தெடுக்கக்கூடிய ஆட்சி இங்கே கிடையாது. நானெல்லாம் நினைப்பேன், ஸ்டாலின் என்ன செய்தார்? பெரிய நிலப்பிரபுக்கள் 3000 ஏக்கர் 5000 ஏக்கர் வைத்திருந்தவனெல்லாம் எல்லா நிலங்களையும் ஸ்டாலின் நாட்டுடைமை ஆக்கி விட்டார். நாட்டுடைமை ஆக்கி விட்டு அடுத்த நாள் உழுவதற்கு போய் சொன்னார். இந்த பண்ணையார்களை எண்ணிப்பார், உழுவதற்கு போய் சொன்னார் ஸ்டாலின். மறுநாளே அவன் கலப்பையை தூக்கி பிடிச்சி உழுது பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஸ்டாலின் அளித்தார். அப்பொழுதுதான் நமக்கு தெரிந்தது நாம் இங்கே வந்து விட்டோம். இதெல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள். ஜிஎஸ்டி வரி கட்டினேன், இப்போ பல 1000 கோடி ரூபாய் வைத்துக்கொண்டு 1500 கோடி ரூபாய் 1200 கோடி ரூபாய் போன தேர்தலில் வெளிப்படையாக நம்முடைய மோடிக்கு அளித்தார். 500 கோடி ரூபாயை ஸ்டாலினுக்கு அளித்தார். ஏன்? இவர்கள் 2 பேரும் சிறந்த ஆட்சி என்பதற்கா? ஸ்டாலின் ஆட்சி இன்னும் 500 ஆண்டுகளுக்கு நடக்க வேண்டும் என்பதற்கு 500 கோடி கொடுத்தாயா? இப்பொழுது அதை கவிழ்ப்பதற்கு எதிர்த்தரப்பில் இருக்கிறாய். இதுக்கு அவனுக்கு பணம் கொடுத்தாய். தப்பானவர்களை எதற்கு வளர்க்கிறாய்? நாம் தப்பான தொழில் செய்கிறோம், ஆகவே நம் மீது யாரும் பாயாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நீ கொடுக்கின்ற பணம் தானே அது. அதனாலே சொல்லுகிறேன், ஓநாய்களை பாராட்டுகின்றவன் இல்லை, நான் அணில் பிள்ளைகளை பாராட்டுகின்றவன். பிறருக்கு கேடு செய்யாத ஒரு கேடு செய்வதில்லை அணில். அதை அணில் பிள்ளை என்று சொல்லுகிறோம். புரிகிறதா உனக்கு? ஓநாயை பிள்ளை என்று சொல்ல மாட்டோம், கீரியை பிள்ளை என்று சொல்லுவோம். பாம்புகளை கொன்று நச்சு உயிர்களிடமிருந்து நம்மை காக்கிறது என்பதற்காக கீரியை நாம் கீரி பிள்ளை என்று சொல்வோம். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேங்காய்களை தந்து நம்மை புறக்கின்ற மரத்தை பிள்ளை என்று சொல்வோம். மரம் பிள்ளை ஆகிறது, கீரி பிள்ளை ஆகிறது, அணில் பிள்ளை ஆகிறது என்றால் தமிழர்களுடைய அறிவின் தன்மை என்ன? யாரெல்லாம் நன்மையானவர்களோ அவர்களெல்லாம் பிள்ளையை போன்றவர்கள், யாரெல்லாம் தீங்கானவர்களோ அவர்களெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள். நீ செய்கின்ற லாட்டரி தொழில், நீ செய்கின்ற சாராயம் காய்ச்சுகின்ற தொழிலை செய்கின்றவன் டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், சின்னம்மா சசிகலா, அப்புறம் அந்த திமுக கருணாநிதி படம் எழுதுவதற்கு படம் எடுத்த ஒருவன், அந்த சாராய தொழிலை பெற்றவன், இது மாதிரி 10 பேர், அவ்வளவு பேரும் இவர்களிடம் பாராட்டத்தக்கது என்ன இருக்குது? நீ மக்களை சுரண்டி அவர்களை போதையில் ஆழ்த்தி அவர்களை கேவலப்படுத்தி மனிதத்தன்மையிலிருந்து விடுவித்து கொலை வரையிலும் அவனை செய்ய வைத்து இதற்கு ஆக்கம் தருகின்ற போதையை அவனுக்கு உண்டாக்கி நீ பணம் சம்பாதித்து வாழ்கிறாய். உன்னை மதிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். லாட்டரி சீட்டு விற்கின்றவர்களையும் போதையில் ஆழ்த்துகின்றவர்களையும் மதிப்பதற்கு என்ன இருக்கிறது? என் மான நட்டவளுக்கு போடு பார்ப்போம், போடு. என்ன சொல்? நான் உங்களை மதிக்க மாட்டேன். மாற்றி லாட்டரி கும்பலின் கையில் இருக்கிற ஆட்சி நாசமாகி போய்விடும். அவருக்கு தன் சிந்தனை இல்லாத காரணத்தினால் நம்முடைய முதலமைச்சர் இவரிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. கல்குவாரியை மூடத்தான் தெரியும். கல்குவாரியை இது போல செய்தவனை பிடித்து 10 பேரை உள்ளே வைத்தால் அடுத்தது செய்ய பயப்படுவான் என்கின்ற தெளிவு அவருக்கு கிடையாது. திருச்சியில் போய் மேகதாதுவை பற்றி பேசுவாயா? தமிழ்நாடு பாலைவனமாகி விடும். அதை விட்டு அங்கே போய் எங்களுக்கு திமுகவுக்கு தான் சண்டை, அதான் தெரியுமே, உன்னை கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டோமே, என்ன பொது பஞ்சாயத்து. அப்புறம் எங்களை தற்கூறிகள் என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் பேச்சில் அறிவு தெரிக்காவிட்டால் அவனை எது வேண்டுமானு சொல்லுவேன். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு எனக்கெல்லாம் இருந்துச்சு. ஒரு மனிதன் நான் ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்கவும் விடமாட்டேன் என்று சொன்னதை கேட்டு நானெல்லாம் வியந்தேன். இந்த மாதிரி ஒரு சொல்லை கேட்பதற்காகத்தான் தமிழ்நாடு தவம் இருந்தது என்று கருதினேன். என்ன செய்து விட்டாய்? டிஆர் பாலு மீது
KN நேருவின் மீது வழக்கு போட முடியாமல் சுப்ரீம் கோர்ட்டில் தடுத்து வைத்திருக்கிறார்கள். நீ போய் அந்த மனுவை திரும்ப பெறு. தமிழ்நாடு அரசு உன் கையில் இருக்கிறது. பிறகு நேருவை உள்ளே வை. அந்த தூத்துக்குடியில் சுட்ட 17 போலீஸ்காரனையும் 3 தாசில்தாரையும் கலெக்டரையும் பிடித்து உள்ளே வை. கொலை வழக்கு போடு. இதெல்லாம் நாட்டுக்கு செய்கின்ற நன்மைகள். வள்ளுவரிடம் கேட்டால் வள்ளுவன் சொல்லுவான், பயிர் காக்கப்பட வேண்டும் என்றால் களைகள் அறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவான். ஏன் இவர்களெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும்? மன்னித்து விட்டு போறாமே. களைகளை மன்னிக்கின்ற ஒருவன் பயிர்களுக்கு கேடு செய்கின்றவன். புரிகிறதா உனக்கு? ஆகவே நீ பேச வேண்டியதெல்லாம் விட்டு விட்டு நாடு பூரா என்னவோ பேசி விட்டுருக்கா. இந்த லாட்டிக்கார பெண்மணி என்னை பற்றி கடுமையாக பழைய கருப்பையா அவனே இவனே நீ என்ன ஜிஎஸ்டி கட்டுக்கிறாயா? உனக்கு அறிவு இருந்தால் கேட்பாயா? ஜிஎஸ்டி கட்டாததே கிடையாது. ஒரு பீடி பற்ற வைக்கிறவன்லேருந்து அவ்வளவு பேரும் ஜிஎஸ்டி கட்டுக்கிறான். ஆகவே அதல்ல பொருள். அப்புறம் நான் சொல்லுகிறேன், உன்னுடைய நீ பணத்தை வைத்து கொண்டு பொது வாழ்க்கைக்கு வந்தாய். நான் 25 வயதில் பொது வாழ்க்கைக்கு நுழைந்தேன். எடுத்தவுடன் கள்ளுக்கடையை மறியல் செய்து ஓலமிடும் ஆதர் குரல் ஏலமிடுப்போரே கேட்கவில்லையா என்று 26 இளைஞர்களை கூட்டிக் கொண்டு சிறைக்கு போனேன். மதுரை சிறைக்கு 10 தடவை நான் சிறைக்கு போயிருக்கிறேன். 10 தடவை சிறைக்கு போயிருக்கிறேன். காரைக்குடி குடிநீருக்காக 19 நாட்கள் உண்ணாவிலிருந்து சாவின் விளிம்பை தொட்டு பார்த்து மீண்டிருக்கிறேன் சிறையிலும். காரைக்குடி மறந்து விட்டது, ஆனால் நான் மட்டும்தான் ஞாபகம் வைத்திருக்கிறேன். அது வேறு. ஏன்னா மக்கள் அவ்வளவு சிறந்ததை போற்றுகிற பழக்கம் மக்களுக்கு கிடையாது. ஒரு ஆரவாரத்தை போற்றி போவார்களே தவிர சிறந்தது எங்கே? கல்கத்தாவிலே மெஸ்ஸிக்கு, கால்பந்தாட்டக்காரன் மெஸ்ஸிக்கு 70 அடி சிலை வைத்திருக்கிறான். இன்னும் அந்த மக்களுடைய அறிவை பார். காத்துல ஆடுது. அது வேற. அது வேற. காத்துல ஆடுதான். அதில் ஆடுது. அது வேற. இது பாதுகாத்து வைக்கிறாங்க. 70 அடி சிலை வைக்கிறானே. கால்பந்தாடு கைப்பந்தாடு தலைப்பந்தாடு என்ன இளவையாவது ஆடிட்டு போ. உன் வருமானத்துக்கு ஆடுறா. நீ ஆடினா சுவைக்கத்தக்கதாக இருக்கிறது என்றால் எல்லாரும் பார்ப்பார்கள். அதில் ஒன்றும் இல்லை. 2 சேவல் சண்டை போட்டால் பார்த்து கொண்டிருப்போம். 2 மனிதர்கள் சண்டை போட்டால் பார்த்து கொண்டிருப்போம். 2 மனிதர்கள் கால்பந்தை அடித்தால் பார்த்து கொண்டிருப்போம். இதெல்லாம் சரி. பார்ப்பது என்பது வேறு, சுவைப்பது என்பது வேறு. பிறகு அதை மறந்து விட்டு வேலையை பார்ப்பது என்பது வேறு. அவனுக்கு எதுக்கு 70 அடிச்சில? சினிமா நடிகர்களையெல்லாம் தேவைக்கு மேல் மக்கள் கொண்டாடி நாசமாக்கினார்கள். கால்பந்தாட்ட வீரர்கள், கிரிக்கெட் வீரர்கள், இவர்களெல்லாம் ஒவ்வொருவரும் இந்தியாவிலே பெரும் பணக்காரர்களை கிரிக்கெட் ஆடுகிறவர்கள் ஒரு வரிசையினர். இப்படித்தான் நாடு இருக்கிறது. மெஸ்ஸியும் சரி அல்லது வேற எவனோ ஒருத்தன் எல்லாம் இந்த போர்ச்சுக்கலுக்கு ஆடுகிறானே ரொனால்டோ, எவனாக இருந்தாலும் சரி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்களுடைய அறியாமை. மக்களுக்கு எல்லாரும் கூடி பார்க்கின்ற ஒன்றுக்கு பெரிய விலை வரும். அதனால தான் நடிகனுக்கு விலை வருது. எல்லாரும் கூடி பார்க்கிறார்கள். கால்பந்தாட்டம், கிரிக்கெட், வேலை. அது போட்டோம். இந்த பெண்மணி நான் சொல்லுகிறேன், நான் 10 தடவை சிறைக்கு போயிருக்கிறேன். 6 மாதம் 5 மாதம் 3 மாதம் என்று இருந்திருக்கிறேன். என்னை போலீஸ்காரன் தடியால் அடித்து என்னுடைய உள்ளங்கை எலும்பு முறிந்து விட்டது. என்னை காரைக்குடி கோர்ட் 21 நீ பேசக்கூடாது என்று வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது. மைக்கை எடுத்து விட்டு பறையறைந்து தப்பு அடித்து கொண்டு பேசினேன் மக்களிடம். பிறகு நான் பேசவே கூடாது என்று 21 நாட்களுக்கு என்னை கோர்ட் அப்புறப்படுத்தியது. பெருமான் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தேவருக்கு அப்புறம் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட ஆள் நான் தான் கோர்ட்டார். எவ்வளவு பாடுகள். எமர்ஜென்சியை எய்து நின்றேன். ஈழத்திற்காக முனைந்து நின்றேன். தேசிய அரசியலை தூக்கி எறிந்து விட்டு தமிழ் இன அரசியலுக்குள் திரும்பினேன். எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு தவிப்புகள். அடைந்தது என்ன? இந்த மக்களுக்கு சிறந்ததை போன்ற தெரியாது. அடைவதற்கு எதுவுமே இல்லை. ஆனாலும் கூட நான் நல்லதை ஊருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். வழக்கு போடுவதென்றால் போடு. நீ எத்தனை வழக்கு போட்டாலும் லாட்ரி தொழில் கேவலமான தொழில் என்று தான் நான் சொல்வேன். சாராயம் காய்ச்சுகிற தொழில் கேவலமான தொழில் என்று தான் சொல்வேன். இந்த தொழிலை செய்கிறவர்களெல்லாம் மதிப்புக்குரியவர்கள் இல்லை என்று நான் சொல்வேன். இவர்கள் கையில் ஆட்சி சிக்குமானால் நாட்டு மக்களுடைய வாழ்வு கந்தரகோலம் ஆகிவிடும் என்று நான் சொல்வேன். இதனால் எந்த வழக்கையும் நான் சந்திப்பேன். போடும். மக்களுக்கு சிறந்ததை போற்ற தெரியாது, சிறந்த மனிதர்களையும் போற்ற தெரியாது. அவர்களுக்கு கவர்ச்சியான மனிதர்களைத்தான் அறிய தெரியுமே தவிர நேரிய மனிதர்களை, அறிவான மனிதர்களை அவனுடைய செயலின் அடிப்படையில், தியாகத்தின் அடிப்படையில் அவனை மதிக்கின்ற தன்மை மக்களுக்கு கிடையாது. ஆனாலும் கூட அதை பற்றியெல்லாம் என்ன இருக்கிறது? பிறப்பினுடைய தன்மை உனக்கு சொல்லுகிறேன். பிறந்தோம், சாக போகிறோம்.
நீ எதையும் கொண்டு வரவும் இல்லை, எதையும் கொண்டு போக போவதும் இல்லை. 50,000 கோடி பணம் வைத்திருக்கிற மார்ட்டின் அதோடு இறங்க முடியாது, தனியாகத்தான் இறங்க வேண்டும். அதெல்லாம் சும்மா வாழ்க்கையில் ஒரு அதிகாரம். பணம் இருந்தால் நீ ஒரு கட்சிக்கு கொடுக்குறாய், கட்சி நீ சொன்னதை கேட்கிறது. பணம் இருந்தது, சாதவ மார்ட்டின் செலவழித்தால் அந்த கட்சியினுடைய அதிகாரம் ஒரு கைக்கு வருகிறது. அந்த அதிகாரம் உனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அதிகாரம் என்பது மக்களை மேன்மைப்படுத்துவதற்காக என்று நினைத்தால் அதிகாரம் என்பது உனக்கு இன்பம் தராது. ஹெலிகாப்டரில் போவதும், தனிப்பயணம் செய்வதும், 28 கார்கள் முன்னும் பின்னும் ஓடுவதும், நாம் ஒரு பெரிய வியத்தகு மனிதராக, முதல் தர மனிதராக ஆகிவிட்டோம் என்ற பெருமதிப்பை உனக்குள் ஏற்படுத்துகிறதே தவிர அது ஒன்றுமே கிடையாது. 28 கார் முன்னும் பின்னும் போனால் என்ன, நாம் தனி விமானத்தில் போனால் என்ன, மக்களோடு சேர்ந்து பயணித்தால் என்ன, நாம் செய்கின்ற காரியம் என்ன என்பதுதான் முக்கியம். ஒரு விமானத்தில் போகவில்லை, நடந்தான் காந்தி, நடந்து கொண்டே இருந்தான். அவனைத்தான் நாடு போற்றுகிறது தெய்வமாக. அவன் என்ன கருப்பு கோட்டு போட்டுக்கொண்டானா, சிகப்பு கோட்டு போட்டுக்கொண்டானா, போட்ட கோட்டை கழட்டி எறிந்து விட்டான். அவன் லண்டனில் போட்ட கோட்டை கழட்டி எறிந்து விட்டான். நாட்டினுடைய அரசியலையே மாற்றினான் காந்தி. மறுபடியும் திருப்ப மாற்றுகிறார்கள் இவர்கள். நான் சொல்வது புரிகிறதா? கோட்டில் இருந்து வெறும் மேலுக்கு வந்தான், வெறும் மேனிக்கு வந்தான், வெறும் துண்டுக்கு வந்தான். இப்பொழுது இவர்கள் வெறும் மேனியிலிருந்து கோட்டுக்குள் போகிறார்கள். இதில் என்ன குற்றம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். குற்றம் என்பது பொருள் அல்ல, குற்றம் என்பது பொருள் அல்ல. நீ எப்படி வாழ்கிறாய், எதற்காக வாழ்கிறாய், எந்த மக்களுக்காக அவர்களோடு அடையாளப்படுத்திக் கொள்ள முயலுகிறாய், என்ன காரியத்தை எல்லா நேரமும் செய்ய நினைக்கிறாய், நீ செய்தது என்ன, இதுதான் கேள்வியை தவிர அதை விட்டு நீ எதை போட்டுக்கொள்ளாமல் இரு, கோவணத்தை கட்டிக்கொள், இதெல்லாம் ஒரு பேச்சில்லை. செய்ய வேண்டிய காரியம் எதையும் உன்னால் செய்ய முடியும். சிங்கப்பெண் படையை வைத்து அப்புறம் ராத்திரியில் அவளை காப்பாற்றுறதுக்கு சிங்க ஆண் படை ஒன்றை உண்டாக்க வேண்டும். வேறு என்ன நடக்கும்? ஏன்னா கெடுக்கிறவன் பொம்பளை இல்லையே, சிங்க பெண் படை வைத்து அவளை தட்டி விட்டுற முடியுமா? கெடுக்கிறவன் அயோக்கியம் ஆம்பளை இல்லை, அவனை வெல்வதற்கு அவனை விட வலிமையானவன் வேண்டாம். அது போட்டு போலீஸில் என்ன ஏற்கனவே அதிகாரமாக இல்லை. சும்மா இவராக ஒரு உடையை போட்டு நான் ஒன்று செய்தேன் என்பதற்காக ஒரு 6 மாத குறைப்பிரசவ குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். வந்தவுடன் செய்ய வேண்டிய வேலை என்ன? பரந்தூர் விமான நிலையத்தை அறிவி, அது விமான நிலையமாக இருக்காது, வேறு கரட்டு நிலத்துக்கு மாற்றப்படும், கிராமங்கள் காக்கப்படும், மக்களுடைய வீடுகள் பேணப்படும், நஞ்ச நிலங்கள் காக்கப்படும், 80 ஏரிகளும் காக்கப்படும். இதெல்லாம் சொல்லுவியா? அதை விட்டு என்ன ஆகிறத பேசலை. மேகதாதுவை கட்டி விடுவாயா? கட்டி விட்டு அது நின்று விடுமா? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்ன கேவலமான வீதி நாய்களா? என்ன தங்களுடைய உரிமைகளை விட்டு இருப்பார்களா? கேடு. அவன் யோசிக்கணும். சும்மா போய் ஆகாத காரியத்தை ஸ்டாலின் செஞ்சார். இந்த காங்கிரஸ்காரனை கேட்க முடியாது. கூட்டணி வைத்து கொடுத்தார். நல்லா இவர் வாயில் தேய்ச்சிட்டு போயிட்டான். அவன் கூட்டணி வைத்திருந்ததுனால் இவர் மேகதாது கட்டுக்கிட்ட போது சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனார். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன இருக்குது? இங்கே எதுக்குடா வந்தாயின்னு கேட்டான். போடா எக்ஸ்பர்ட்டை போ, வாட்டர் கமிஷன்கிட்ட போ என்று சொல்லி திருப்பி அனுப்பி விட்டான். இப்போ வாட்டர் கமிஷனில் போய் இப்போ மனு கொடு, வாட்டர் கமிஷன் உனக்கு எதிராக இருக்குது வச்சுக்கோ, அப்போ கட்டி விடுவான். அவன் இந்த தமிழ்நாட்டில் இன்னும் 7.5 கோடி பேர் இருக்கான். அவன் பூரா வறண்டு போயிடுவான். காவிரி மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையலைன்னா தமிழ்நாடு சவுதி அரேபியா. ஆகவே இதெல்லாம் சொல்லுவதற்குரிய ஊக்கம் இந்த முதலமைச்சருக்கு இருக்கிறதா என்று நான் ஐயுறுகிறேன். கடைசியிலே சும்மா நான் ஊழலை ஒழிக்கிறேன் என்று அதிமுக காரனுக்கு ஊழலை காண்பித்து அவனையெல்லாம் ஓட்டு போட வைத்து கடைசியில் அவனை ரோட்டில் நிறுத்தி விட்டு இதான் ஊழலை ஒழித்த கதை. ஊழலுக்கு துணை போய் அவனுடைய வாக்கை பெற்ற நீ தவறான முறையில் ஆட்சியில் நிறுத்தியிருக்கிறாய். நான் சொல்கிறேன், உன்னுடைய முதல் ஊழல் வாழ்க்கையில் இதுதான். அப்புறம் உன்னால் பேச வேண்டிய ஒன்றை ஊக்கமாக பேசுவதற்கு சும்மா இன்னும் என்ன நீ திமுகவை எதிரி என்று சொல்கிறார்? பிஜேபி அல்லவா எதிரி? உன்னை நம்பி நீ வக்ஃப் சட்டத்தை மாற்றி விடுவாய், முத்தலாக் சட்டத்தை மாற்றி விடுவாய் என்று இந்த ஐதர் அலி உன்னோடு வந்து கூட்டு சேர்ந்து மந்திரி பதவி வாங்கியிருக்கிறார். ஒரு சட்டமும் மாறப்போகுது. காதர் மைதினா அவர் மாறி இருக்கிறார். அப்புறம் நம்முடைய பார்த்தார் திருமாவளவன் இருக்கிறவன் பூரா அந்த பக்கமே ஓட்டு போட்டான். நம்ம கட்சியில் ஆளே இல்லை, நம்மளும் போய் அங்கேயே சேர்ந்துருவோம்னு இங்கே வந்துட்டார். ஒரு வேங்கை வயலுக்கு நீ பேசியிருந்தால் அந்த காலத்திலேயே திமுகவை விட்டு ஒதுங்கி இருக்கலாம். நீ ஒழுங்காக நடவடிக்கை எடு. என்னுடைய மக்கள் அசிங்கப்படுகிறார்கள். கேட்டாயா ஒரு தரமாவது? அவர்களுக்காக கட்சி வைத்த நீ அவர்களுக்காக பேசவில்லையே.
சும்மா அம்பேத்கர் 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 என்று பேசுவதில் என்ன பொருள் இருக்கிறது? அம்பேத்கர் நிகரற்ற அறிஞன், அந்த மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவன். அவன் ஒருத்தன் தான் அர்ப்பணித்தவன். மந்திரி பதவியெல்லாம் அவனுக்கு சாதாரணம், தூக்கி எரிஞ்சுட்டு வந்தானே அவன். ஆகவே இதுதான் அரசியல். சும்மா இருப்பவர்களெல்லாம் ஒருத்தன் மிரட்டி கொண்டு ஆக கடைசியில் தமிழ்நாடு ஊழலற்ற ஆட்சியை உருவாக்குகிறது என்ற பெயரால் லாட்ரி கும்பல் கையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. இதனுடைய விளைவு என்ன என்று நாளை பார்ப்போம்.